உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரிங்க சம்பந்தி, நான் எதுவுமே பேசல. ஆனா இவ செஞ்ச காரியத்துக்கு என்ன தண்டனைன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. நான் அமைதியா இருந்துக்கிறேன். ராகினி, அப்படி நீ என்னதான் பண்ண? தயவுசெய்து சொல்ல. சொல்லு, உன் வாயால சொல்லு. அக்கா, என்னக்கா? புரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இப்ப நான் அவங்க கால விழணும், அதுதானே? அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விழுந்துட்டேன்னா இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி விடுவாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துற ஃபங்க்ஷனுக்கா, இதுல தடையா இருக்க வேண்டாம். நான் யாருக்கா? மூணாவது ஆள் தானே. அவங்க கால விழுந்துறேன்க்கா, நான் விழுந்துறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன நடிப்பு நடிக்கிற பாத்தீங்களா? ஏய், நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு மத்தத பத்தி பேசு. இப்படிலாம் போய் பேசாத. இங்க பாருங்க, என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, என் அக்காவை விட்டுருங்க. உங்ககிட்ட கை எடுத்து கும்பிடுறேன். இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் நல்லபடியா மட்டும் நடத்த விடுங்க, போதும். என் அக்காக்கு குடும்ப மரியாதை மட்டும் தான் முக்கியம். அதனால உங்களுக்கு என்ன, இப்ப நான் கால விழணும், அவ்வளவுதானே? நான் விழுறேன். விடுங்க, அவங்களுக்கு நான் கால விழணும், அதான் விழுந்துறேன். அவங்க கால விழணும். விடுக்கா. ராகினி, சொன்ன கேளுடி, வேண்டாம். ஐயோ, என்ன ஜெயா? வா. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் ஒரு நிமிஷத்துல இப்படி நடந்து போச்சே. அதுக்குள்ள யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. அதுக்கு என்னக்கா பண்றது? சந்திராவும் வந்த இடத்துல அடக்கொடக்கமா இருந்திருக்கணும். ஒரு பொண்ணு கொடுத்தாலே அமைதியா இருந்தாகணும். இவ ரெண்டுல கொடுத்துருக்கா. அது சரிதான். பொண்ணை கொடுத்துட்டா என்ன அடங்கி போயிடணுமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போய் செருப்பு தைச்சிட்டு வான்னு ஒரு பெரிய மனுஷனை பார்த்து சொல்லுவாங்க. சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு. சொல்லுங்க, நியாயம் பேசுறீங்கல்ல, சொல்லுங்க. ஆமா ஆமா, சுப்பிரமணி ரொம்ப பாவம், உடைஞ்சு போயிட்டாருப்பா. என்ன செய்யறது? ஒரு விசேஷம்னா முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். இங்க ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காங்களே, சீமந்தம் நடக்குமா நடக்காதா தெரியலையேக்கா. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.